SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம் அருகே காட்டுப்பகுதியில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின். கேரள மருத்துவ கழிவுகளானது நெல்லையில் கொட்டப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் தற்போதைய மனநிலை இதை பொறுத்து என்னவாக இருக்கிறது? திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம், அதன் அருகே இருக்கக்கூடிய கல்லூர், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காட்டு பகுதியில இந்த நாம் பார்க்கக்கூடிய கழிவுகள் என்பது கொட்டப்பட்டிருக்கிறது. அது மருத்துவ கழிவுகளாகவும் இருக்கிறது. குறிப்பாக புற்றுநோய் மருத்துவ கழிவுகள் என்று கூறப்படுகிறது. அதனுடைய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த மருத்துவ கழிவுகள் என்பது கேரளாவில் இருந்து கொட்டப்படுவது என்பது தொடர்கதையாகி வருவதான ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற போது தென்காசி மாவட்டம் புளியரை அந்த சோதனை சாவடி இருக்கிறது. இரு மாநிலத்தினுடைய பிரதான எல்லை சோதனை சாவடிகள் இருக்கிறது. அதே போன்று தென்பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை இந்த சோதனை சாவடியும் இருக்கிறது. இந்த இரண்டு சோதனை சாவடிகளை கடந்து எப்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்புறமாக இந்த மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து, அதுவும் மாநகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. ஏற்கனவே கேரளாவிலிருந்து குப்பைகள், இறைச்சி கழிவுகள், அதே போன்று மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் வந்து கொட்டப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்படக்கூடிய நிலையில தற்போது மாநகர எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலேயே இத்தகைய மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறது. எனினும் இந்த மருத்துவ கழிவுகள் அங்க இருக்கக்கூடிய கிடங்கு பகுதி, அந்த காட்டு பகுதியில கொட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது குறித்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் அதிகாரிகளும் நேரடியாக சென்று அந்த ஆய்வு செய்து அந்த மருத்துவ கழிவுகளினுடைய தன்மை குறித்தும் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த மருத்துவ கழிவுகள் இந்த காட்டுப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது? ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையினர் இந்த களியக்காவிலை சோதனை சாவடி, புளியரை சோதனை சாவடியிலெல்லாம் நீண்ட சோதனைகளை மேற்கொண்ட பிறகுதான் வாகனங்கள் அங்கு கேரளாவிற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி, முழுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் அப்படி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் கூட இத்தகைய கழிவுகள் எப்படி இங்கு என்பது மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. இந்த மருத்துவ கழிவுகள் கொண்டு வரப்படுவதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது குறித்தும் மக்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படக்கூடிய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை, அந்த சோதனை சாவடிகள் உரிய முறையில் தீவிரமான கண்காணிப்பினை மேற்கொண்டு இனி இது போன்ற மருத்துவ கழிவுகள் இங்கு கொண்டு வரப்படக்கூடாத வகையிலான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதி என்பது ஏராளமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அப்படி கால்நடைகளை மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அந்த பகுதியில, சமபகுதிகளில், காட்டுப்பகுதியில இத்தகைய கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றாகவும் அந்த பகுதி மக்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இனி இது போன்ற மருத்துவ கழிவுகள் கொண்டு வரப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தாலும் கூட இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வரும் நிலையில் தற்போது புற்றுநோய்க்கு பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளானது நெல்லை பகுதியின் காட்டு பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.